ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உன் துணையைப் பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய்? நீ உன் மனதில் உன் துணையைப் பற்றி நினைத்து கொண்டிருக்கும் விஷயங்கள் பாதி அளவிற்கு பொய்யாகத்தான் உள்ளது. இதோ அவரை பற்றி 100% உண்மையான விஷயங்களை உன் அப்பா நான் உன்னிடத்தில் கூறுகின்றேன். இதை கேட்டு உனக்கு அவர் மீது கோபம் கூட வரலாம். ஆனால் உன்னுடைய விதி, நீ அவருடன் இணைந்து தான் வாழ்ந்தாக வேண்டும். அதுதான் உன்னுடைய விதியில் எழுதப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய துணை எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் மறைக்காமல் கூறிவிடுகின்றார் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் துணை அனைத்தையும் என்னிடம் பகிர்ந்து கொள்வார். என்னிடத்தில் பொய் பேச மாட்டார். அவருக்கு எந்த தீய பழக்கங்களும் இல்லை. எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட என் துணை பார்க்க மாட்டார் என்று மனதளவில் நீ அவரை பற்றி உயர்ந்த எண்ணத்தோடு கற்பனை செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய துணைக்கு அனைத்து விஷயங்களும் தவறான விஷயங்கள் என்று நான் கூறவில்லை. நீ கூறியபடி அவர் மிகவும் நல்லவர், உயர்வானவர், நல்ல குணம் படைத்தவர். ஆனால் உன்னிடத்தில் உண்மையாக இல்லை. அது 100% உன்னிடத்தில் உண்மையாக இல்லை என்பதை என்னால் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும். அவர் உன்னிடத்தில் பல பொய்களை கூறியிருக்கின்றார். ஆனால் அதை எளிதாக உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சில விஷயங்களை எளிதாக கண்டுபிடித்து விடுகின்றாய். ஆனால் பல விஷயங்களில் கோட்டை விட்டுள்ளாய். பல உண்மைகள் உன்னிடத்தில் மறைக்கப்பட்டுள்ளன. பல பொய்களே உன்னிடத்தில் திணிக்கப்பட்டிருக்கின்றது உன்னுடைய துணையிடமிருந்து. அவருடைய குணமே அப்படித்தான். நேரத்திற்கு தகுந்தாற் போல பேசிக்கொள்வார். நேரத்திற்கு தகுந்தாற் போல, இடத்திற்கு தகுந்தாற் போல அவரையும் அவருடைய குணத்தையும் அவரே மாற்றிக்கொள்வார். இது அவருடைய சிறு வயதிலிருந்தே அவருக்குரிய குணமாகும். இந்த விஷயம் உனக்கு தெரியாது. அவர் எப்பொழுதும் எனக்கு சாதகமாகவே பேசுவார் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அப்படி அல்ல. அது உண்மையும் அல்ல. உன் துணையிடம் நிறைய கெட்ட பழக்கங்கள் கூட இருக்கின்றது. கடன் வாங்கும் பழக்கம் கூட இருக்கின்றது. இவை அனைத்தையும் நீ உற்று நோக்க வேண்டும். இன்னும் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். இதனால் அவர் மீது நீ கோபம் கொள்ளவோ சண்டையிடவோ கூடாது. அனைத்தையும் நீ முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவரிடமிருந்து பிரிந்து சென்று விடலாம் என்று நீ நினைத்தால் கூட அது உன்னால் முடியாது. ஏனென்றால் அவரே உனக்கான படைக்கப்பட்ட உன்னவர். அது விதி. அது யாராலும் மாற்ற முடியாது. மற்றபடி உன்னுடைய துணைக்கு உன் மீதான அன்பு அளவு கடந்த அன்பு இருக்கின்றது. உன் மீதான நம்பிக்கையும் அளவு கடந்து இருக்கின்றது. பொய் சொல்லாத மனிதர்களே என்று இல்லை என்று கூறுவது போலத்தான் உன்னுடைய துணையும். ஆனால் நீ அவ்வாறு நினைத்து கொண்டிருப்பது தவறு என்றுதான் நான் கூறுகின்றேன். நீ உன் துணையோடு தான் வாழ்ந்தாக வேண்டும். இதனால் அவரை வெறுத்து விடாதே. ஓம் முருகா!